இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசோட சமூக நல திட்டங்கள் பற்றி பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 15 செப்டம்பர் 2023 காஞ்சிபுரத்தில் முதல்ல ஆரம்பித்தாங்க. விடியல் பேருந்து பயண திட்டம் 8 மே 2021 சென்னையில் ஆரம்பித்தாங்க. இன்னுயிர் காப்போம் திட்டம் 18 டிசம்பர் 2021 மேல்மருவத்தூரில் ஆரம்பித்தாங்க. முதல்வரின் முகவரி திட்டம் 14 நவம்பர் 2021 உதவி எண் 1100. இல்லம் தேடி கல்வி திட்டம் 27 அக்டோபர் 2021 விழுப்புரத்தில் ஆரம்பித்தாங்க. மக்களை தேடி மருத்துவம் 15 ஆகஸ்ட் 2021 கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்தாங்க. 5 ஆகஸ்ட் 2021 கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்தாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 15 செப்டம்பர் 2022 மதுரையில் ஆரம்பித்தாங்க. புதுமை பெண் திட்டம் 5 செப்டம்பர் 2022 சென்னையில் ஆரம்பித்தாங்க. நான் முதல்வன் திட்டம் 1 மார்ச் 2022 சென்னையில் ஆரம்பித்தாங்க. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 23 மே 2022 திண்டுக்கல்லில் ஆரம்பித்தாங்க. வானவில் மன்றம் 28 நவம்பர் 2022 திருச்சியில் ஆரம்பித்தாங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் 18 டிசம்பர் 2023 கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. கள ஆய்வியல் திட்டம் 1 பிப்ரவரி 2023 வேலூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் 31 ஜனவரி 2024 சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. விழுதுகள் திட்டம் 9 ஜனவரி 2024 சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் நலமா திட்டம் 6 மார்ச் 2024 சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. மாநில அரசின் திட்டங்கள். சமாதான் திட்டம் அக்டோபர் 10 2023 கொண்டு வராங்க. வணிகர்கள் நிறுவனங்கள் வணிக வரி நிலுவைத் தொகையை செலுத்த. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 15 2023 அண்ணாவோட பிறந்தநாள். அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாளான செப்டம்பர் 15 2023 வருஷம் கொண்டு வராங்க. காஞ்சிபுரத்தில் முதல்ல கொண்டு வராங்க. மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. தமிழ்நாடு முதல்வரின் திறனறிவு தேர்வு திட்டம் ஏப்ரல் 6 2023 ஆண்டு கொண்டு வராங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் பொருட்டு திறனறிவு மெரிட் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணி. உங்கள் ஊரில் உங்களை தேடி ஒரு அறிவிப்பு 23 நவம்பர் 2023 கொண்டு வராங்க. மாவட்ட ஆட்சியர் மாதத்தில் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி மக்களின் குறைகளை கேட்பார். தோஜி பெண்கள் தங்கும் விடுதி தோழி பெண்கள் தங்கும் விடுதி 2023 பணிபுரியும் பெண்களுக்கு உதவி செய்ய முதல் கட்டமாக 9 மாவட்டத்தில் 11 விடுதிகள். வீரா மீட்பு வாகனம் 2023 அவசரகால மீட்பு மற்றும் விபத்துகளிலிருந்து மீட்கும் வாகனம். நடப்போம் நலம் பெறுவோம் நவம்பர் 4 2023 தொடங்கியவர் உதயநிதி ஸ்டாலின். சென்னை அடையாறில் ஆரம்பிச்சிருக்காங்க. முத்துலட்சுமி பூங்கா முத்துலட்சுமி பார்க்கில் ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பார்க்கில் 8 கிலோமீட்டர் நடைபயிற்சி. தமிழக அரசின் புன்னகை திட்டம் 9 மார்ச் 2023 6 to 8 வரை மாணவர்களுக்கு பல் சிகிச்சை. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை. ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் 21 மே 2022 மே 2 அதற்கான மே 7 அதற்கான அறிவிப்பு வருது. நீலகிரியில் 2ஆம் கட்டம் 15/11/2024 அரியலூரில் வாரணவாசி குழந்தைகள் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு நீக்க. கள ஆய்வில் முதல்வர் திட்டம் பிப்ரவரி 1 2023 வேலூரில் கொண்டு வராங்க. பள்ளி இல்ல நூலக திட்டம் ஆகஸ்ட் 2022 கொண்டு வராங்க. நீலகிரி வரையாடு திட்டம் 2022 வரையாடு தினம் அக்டோபர் 7. மனம் திட்டம் 22 டிசம்பர் 2022 மாணவர்களின் மனநலன் மேம்படுத்த. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் 19 டிசம்பர் 2022 வானவில் மன்றம் 28 நவம்பர் 2022 திருச்சியில் மாணவர் 6 முதல் 8ஆம் வகுப்பு அறிவியல் சிந்தனை மேம்படுத்த.
சிற்பி திட்டம் செப்டம்பர் 14, 2022. சிறார் குற்ற செயல்களுக்கு தீர்வு காணவும் அவர்களை நல்வழிப்படுத்தவும். நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022. ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களை படிப்பில், சிந்தனையில், திறமையில் மேம்படுத்தி நாட்டிற்கு வழங்குதல் இதன் நோக்கமாக கொண்டு வராங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சியை முதல்வர் தொடங்கி வைத்தார். TN அரசு வளர் 4.0 15 ஜூன் 2022. இதோட நோக்கம் என்னென்னா, தொழில் முனைவோர் அல்லது தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம் 13 ஜூன். கொரோனாவால் ஏற்பட்ட கற்றல் இடைவெளிக்கு தேர்வு காண. தகைசால் பள்ளிகள் திட்டம் செப்டம்பர் 5, 2022. சென்னையில் கொண்டு வராங்க. அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தி டெல்லி CM அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் இணைந்து தொடங்கினார். முதல்வரின் முகவரி திட்டம் 14 நவம்பர் 2021. பொதுமக்களின் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண உதவி எண் 1100. தம்மை காக்கும் 48 திட்டம் நம்மை காக்கும் 48 திட்டம் நவம்பர் 18, 2021 கொண்டு வராங்க. விபத்து நடந்த 48 மணி நேரத்திற்குள் சில குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆகும் மருத்துவ செலவை அரசை செலுத்தும். மீண்டும் மஞ்சப்பை திட்டம் 23 டிசம்பர் 2021. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க 2019 14 வகை பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டது. இல்லம் தேடி கல்வி 27 அக்டோபர் 2021. விழுப்புரம் முதலியார் குப்பத்தில் மேலே கொண்டு வராங்க. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான கற்றல் இடைவெளியை ஈடு செய்தல். மக்களை தேடி மருத்துவம் ஆகஸ்ட் 5, 2021. கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமரப்பள்ளி கிராமத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட அவசரகால ஆம்புலன்ஸ் தொலைபேசி எண் 188. 108 ஆம்புலன்ஸ் வசதி 2008 வருடம் கருணாநிதியால் தொடங்கப்பட்டது. புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5, 2022. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற உயர்கல்வி பயிலும் மாணவி மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. கனவு இல்லம் திட்டம் ஜூன் 3, 2022. எழுத்தாளர்களுக்கு வீட்டு வசதிக்காக உருவாக்கப்பட்டது. காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022. மதுரையில் கொண்டு வராங்க. 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர் காலை சிற்றுண்டி. நண்பன் முன்னேற்ற மற்றும் தகவல் தொழில்நுட்ப நண்பன் 23 அக்டோபர் 2021 கொண்டு வராங்க. பாரத் நெட் திட்டம் ஜூன் 9, 2022 கொண்டு வராங்க. முதல்வரின் புத்தாய்வு திட்டம் 29 செப்டம்பர் 2022 கொண்டு வராங்க. குட்டி காவலர் திட்டம் அக்டோபர் 12, 2022 கொண்டு வராங்க. இதன் நோக்கம் சாலை பாதுகாப்பு. ஏற்றமிக 7 திட்டங்கள் பிப்ரவரி 28, 2023. விடியல் பேருந்து பயண திட்டம் 8 மே 2021 சென்னையில் கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட திட்டம். இன்னுயிர் காப்போம் திட்டம் 18 டிசம்பர் 2021 மேல்மருவத்தூரில் கொண்டு வராங்க. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 23 மே 2022 திண்டுக்கல்லில் கொண்டு வராங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் 18 டிசம்பர் 2023 கோயம்புத்தூரில் கொண்டு வராங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் 31 ஜனவரி 2024 சென்னையில் கொண்டு வராங்க. இதோட விருதுகள் வந்து 9 ஜனவரி 2024 சென்னையில் விருதுகள் வந்து, அதாவது கிளை அந்த திட்டத்தோட வந்து பிரான்ச்சஸ் மாதிரி. நீங்கள் நலமா திட்டம் 6 மார்ச் 2024 சென்னையில் கொண்டு வராங்க.